ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 22, 2024. நமக்கு படிப்பிப்பதற்காக சுயம் பகவான் வருகின்றார். மேலும் அவர் கற்பிப்பதோ மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கக்கூடிய படிப்பு. நமக்குள் ஆளுமை செலுத்துவதற்கான சம்ஸ்காரத்தினை நிரப்பி விடுகின்றார். மேலும் அனைத்து அழுக்கான சம்ஸ்காரங்களையும் அழித்து விடுகின்றார். எனவே ஈஸ்வரிய பாதையில் நடக்கக்கூடியவர்கள் எனது நடவடிக்கைகள், என்னுடைய மேனர்ஸ் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். வாயிலிருந்து தவறான வார்த்தைகளை பேசுவது, பிறரை புண்படுத்துவது, பிறருக்கு தொந்தரவு செய்வது, துக்கம் கொடுப்பது, அவரது மகிழ்ச்சியை பறிப்பது, எப்போதும் சுயநலத்தோடு யோசிப்பது, பிறருடைய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, இவற்றால் பிறருக்கு கடினத்தன்மை அனுபவமாகிறது. நமது பதிவேடும் சீர்கெட்டு போகிறது. ஆனால் பாபாவோ பல முறைகள் முரளிகளில் கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் யாருக்கும் ஒருபோதும் துக்கம் கொடுக்காதீர்கள். இப்படிப்பட்டவர்களோ ஒன்று தான் பிறருக்கு துக்கம் கொடுக்கிறோம் என்று உணர்வதே இல்லை, அல்லது உணர்ந்தாலும் அவர்களால் தன்னை திருத்திக் கொள்ள முடிவதில்லை. ஏதோ சிறிது நேரம் அவர்களுக்கு அந்த உணர்தல் ஏற்படுகிறது. நாம் இவ்வாறு பேசக்கூடாது என்று உணர்கிறார்கள். எதிர்காலத்தில் நாம் பிறரை புண்படுத்தக்கூடாது என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கே தெரிவதில்லை, அவர்கள் தனது சம்ஸ்காரங்களுக்கு வசப்பட்டு மீண்டும் அவ்வாறே பேசிவிடுகிறார்கள். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு அறையில் பல சகோதரிகள் தங்கியிருக்கிறார்கள். பகலில் ஆங்காங்கே சென்றவர்கள் இரவு ஓய்வெடுப்பதற்காக தாம் தங்கியிருக்கும் அறைக்கு வருகிறார்கள். இரவு 11 மணி ஆகிறது. ஒரு சகோதரி பாபாவின் அறையில் நீண்ட நேரம் யோகா செய்துவிட்டு தாமதமாக வருகிறார். வந்ததும் மின் விளக்கை ஆன் செய்கிறார். சிறிது சப்தமும் ஏற்படுகிறது. அவர் தனது சார்ட் எழுத வேண்டும் என்றும் சொல்கிறார். அதற்குள் அனைவரும் விழித்துக் கொள்கிறார்கள். சிலரோ தொந்தரவடைகிறார்கள், சிலரோ அவருடன் சண்டையிடுகிறார்கள், அவரை பற்றி தவறாக பேசுகிறார்கள். பின்னர் அவரும் பதிலுக்கு பேசுகிறார். இந்த விஷயத்தில் அந்த நபர் தன்னைத்தான் சற்று திருத்திக் கொள்ள வேண்டும். பிறரது நலனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேறு எங்காவது சென்று கூட அவர் சார்ட் எழுதலாம், அல்லது சற்று முன்னதாகவே அறைக்கு வந்து சார்ட் எழுதலாம். பாபாவின் அறையில் யோகா செய்வது அடுத்த நாள் கூட செய்து கொள்ளலாம். பிறருடைய சுகத்தையும் சௌகரியத்தையும் கவனத்தில் கொள்வது, பிறருடைய மனநிலையை முன்னேற்றுவதில் கவனம் கொள்வது என்பது ராயலான ஆத்மாவுடைய நடவடிக்கைகளாகும். என்னிடம் ஒரு தாய் வந்தார். அவர் என்னிடம் கூறினார், நான் பல வருடங்களாக ஞான மார்க்கத்தில் இருக்கிறேன். ஆனால் எந்த அளவிற்கு சுகம் அனுபவமாக வேண்டுமோ அந்த அளவிற்கு எனக்கு கிடைக்கவில்லை என்றார். நான் அவரை பார்த்தேன். அவரது முகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிந்தது. அவர் பலருக்கும் கஷ்டம் கொடுத்திருக்கிறார். அவர்களது எதிர்மறையான அதிர்வலைகள் இவருக்கு இப்போது கஷ்டங்களை கொடுக்கின்றன. காலம் எந்த கட்டத்திற்கு வந்துவிட்டதென்றால், நாம் ஜன்ம ஜன்மங்களாக செய்த விகர்மங்களின் பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது. காலம் முடிவடைவதற்குள் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்தாக வேண்டும். நான் அவரிடம் கூறினேன், நீங்கள் யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்தீர்களோ அவர்களிடம் மனதார மன்னிப்பு கேளுங்கள். அதற்கு அவர், இந்த பிறவியில் நான் யாருக்கு கஷ்டம் கொடுத்தேனோ அவர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டுமா என்று கேட்டார். நான் கூறினேன், ஆமாம். அதற்கு அவர், எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார். மனதால் மன்னிப்பு கேட்கட்டுமா என்று கேட்டார். சரி, உண்மையாக மனதின் ஆழத்திலிருந்து அவர்களிடம் மன்னிப்பு கோருங்கள் என்று கூறினேன். 1000 வருடங்களாக நாம் யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்தோமோ அவர்களது எதிர்மறையான அதிர்வலைகள் நம்மிடம் வந்து கொண்டே இருக்கின்றன. எனவே நாம் அனைவரிடமும் மன்னிப்பு கோருவோம். நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து தியானத்தில் அமர்ந்து 7 முறைகள் சிந்தனை செய்யுங்கள்.
நான் சுக சொரூபமான ஆத்மா. நான் மிகுந்த சுகம் நிறைந்தவனாவேன். நான் மிகுந்த சுகம் நிறைந்தவனாவேன். மனதின் ஆழத்திற்கு செல்வோம். இந்த எண்ணத்தினை பதிய வைத்து விடுவோம். ஆத்ம உணர்வின் இந்த பயிற்சியானது நமது நீண்ட காலத்தின் துக்கத்தின் உணர்வை மாற்றிவிடும். எனவே இன்று உறுதியான எண்ணம் வைப்போம். நான் சுகத்தின் வள்ளலுடைய குழந்தை. அனைவருக்கும் நான் சுகம் அளிக்க வேண்டும். மேலும் உலக உருண்டையின் மீது ஏறி நின்று அனைவரது துக்கங்களையும் போக்குவதற்காக அவர்களுக்கு தூய அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும். இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம். நான் மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகங்களை வழங்குபவனாவேன். என்னிலிருந்து நாலாபுறங்களிலும் சுகத்தின் அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. அனைவரது கஷ்டங்களும் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.